யானை ராஜேந்திரன் அவர்கள் வந்துட்டு ஒரு வழக்கு தொடுத்திருந்தாங்க இல்லையா, விளைநிலங்களை பதியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதை மீறி யாராவது பதிஞ்சாங்களா சார்? அதை பத்தி எதுவும் உங்களுக்கு தெரியுமா? பாருங்க, அவர் யானை ராஜேந்திரன் நஞ்சை நிலங்களை புஞ்சை நிலங்களை பதியக்கூடாது, பிளான் அப்ரூவல் இல்லாமல் பதியக்கூடாதுன்னு கோர்ட்ல ஆர்டர் வாங்கி சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி கொண்டு வந்தாங்க. ஆனால் அநேக ரெஜிஸ்ட்ரார்கள் இப்படி பதிஞ்சிருக்காங்க. ஆனால் ஆடிட்டிங்னு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஆடிட்டிங்னு சொல்லி பத்திரப்பதிவுத்துறையில் இருக்கு. அவங்க ஒவ்வொரு அந்த ஆடிட்டர் என்ன செஞ்சிருக்காரு, யார் யார் இப்படி பதிஞ்சிருக்காங்கன்னு அந்த நோட் அங்க எடுத்து வச்சிருக்காங்க. நோட்ஸ், இவர் இவ்வளவு சேதப்படுத்திருக்காரு இவர். ஆனால் அப்படி அவங்க ஆடிட்டிங்ல யார் யார கண்டுபிடிச்சாங்களோ அவங்க மேல ஆக்ஷனே எடுக்கல. பயங்கரமா பதிஞ்ச ஒரு மனிதர் இருக்கார். யாருன்னு கேட்டீங்கன்னா, திருப்பதி அப்படின்னு ஒரு மதுரை மாவட்டத்துல பேரையூர்ல நஞ்சை நிலங்களை புஞ்சை நிலங்களை இந்த பாருங்க எவ்வளவு பதிஞ்சிருக்காரு பாருங்க. எக்கச்சக்கமா ஆதாரம் வச்சிருக்கேன். மதுரை பேரையூர்ல ஹைகோர்ட் சொன்ன உத்தரவை மீறி நஞ்சை நிலங்களை 2 சென்ட் 5 சென்ட் 3 சென்ட் இப்படி எல்லாம் பதிஞ்சிருக்கிறாரு. அவர் அதிகமா பதிஞ்சிருக்காரு. அவர் மேல ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ஒரு குற்றப்பத்திரிகை இருக்கு, இவர் அதிகமா அப்படி பதிஞ்சிருக்காருன்னு சொல்லி டிஆர் ஆபீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் அவங்களே வச்சிருக்காங்க. அந்த திருப்பதி இன்னைக்கு சோழவந்தான்ல இருக்காரு. அவர் மேல இந்த ஹைகோர்ட் கிளையை மதிக்காம பதிஞ்சனால அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்க அவர் டிஆருக்கு ஒரு மனு என்ன செஞ்சிருக்கோம், கொடுத்திருக்கோம். ஆனா இதுல இருந்து ஒரு தாழ்மையான வேண்டுகோளை நான் விடுக்கிறேன். பார்த்துட்டு இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிற சார்பதிவாளர்களுக்கு ஒரு அன்பான தாழ்மையான ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உயர் நீதிமன்றம் நஞ்சை புஞ்சைகளை பிளான் அப்ரூவல் இல்லாம பதியக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காங்க, சட்டமும் ஏற்றி இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்க சார்பதிவாளர்களே, அந்த சட்டத்துக்கு கீழ்ப்படிங்க. நீங்க கீழ்ப்படியாதனால தானே நாங்க இப்படி உட்காந்து இன்டர்வியூ கொடுக்க வேண்டியிருக்கு. நீங்க கீழ்ப்படியாதனால இப்படி விளைநிலங்களை பதிய போய் தானே எங்க விவசாயி பாதிக்கப்படுறான். சிறு குறு விவசாயி இல்லாம போயிடும். அதுக்காகத்தான் இந்த அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கம் இந்த மாதிரி எல்லா சார்பதிவாளர்களும் நான் சொல்லல, இப்படி சில சார்பதிவாளர்கள் செய்யறாங்க. அந்த விவசாய தொழில் போச்சுன்னா யாருமே சாப்பிட முடியாது. அதனால ஒவ்வொரு சார்பதிவாளர்களும் ஹைகோர்ட் கொடுத்த உத்தரவை மதிங்க, சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றதை மதிங்க. உங்க ஐஜி இப்படி பதியக்கூடாதுன்னு சொல்லியிருந்தால் அதை கடைபிடிங்க. இல்லை என்றால் பொது வீதிகள்ல உங்க பிரச்சனைகள் வெளியே என்ன செய்யும், வரும். அதனால அந்த திருப்பதி என்பவரை மேல் நடவடிக்கை எடுக்க நான் அநேக ஆதாரங்களை நான் கோர்ட்ல தாக்கல் பண்ணலான்னு இருக்கேன்.